நான் இந்த இடத்துல நிறைய டைம் பைக் விட்டு வந்துருக்கேங்க. இதில் மழை டைமில் பொத்துன்னு கீழே வந்துடும் பைக் விட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடும்பம் மாதிரி தான். நான் உங்கள் இன்ஜின் நக்கறேன்லாம் நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். இது எங்களோட லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் டூர் நிம்மதியோட எப்போ தெரியுமாங்க சொல்லுவேன், இந்த வியூவை முடிச்சாதாங்க சீரியஸாலும் நான் இது நாங்கள் யூடியூப் வந்த புதுசு இதெல்லாம் இது ரெண்டுமே அதுக்கான அடையாளம். ஆனால் கேட்டுகிட்டே இருந்தாங்க இதுதான் நம்மளோட கடைசி வீடியோவாக இருக்கும். அதாவது ஹோம் டூரை பொறுத்தளவுக்கு இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன், இருங்க ஆரம்பிக்கலாம். இதுதாங்க அந்த வீட்டோட வாசப்படி தான் நம்ம வீடு. இப்போதைக்கு இந்த வழியாக தான் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு. இதை திரும்ப பூசணும் வாங்கி. உள்ளே போகிற வாசப்படி இதான் இந்த நம்ம கேட்டு, மெயின் கேட்டு. இதை பாருங்க, இந்த வழியில் தான் போய் ஆகணும். இங்கே தான் கொடி பாப்பத்துலாம் காய போட்டுக்குவோம். கரெக்டாக இருங்க கரெக்டாக தான் கை காலி. நான் நிறைய டைம் இந்த மாதிரி கிழிச்சு எங்கள் எல்லாருக்குமே இந்த கையில் காய எனக்கு இருக்கும், என் பையனுக்குமே இருக்குது ஆரம்பத்துலேயே. நீங்கள் அம்மா விளையாட்டி பார்க்குறீங்க வந்து சரி சரி நீ யார் என்னம்மா அன்புடன் வரவேற்கிறேன். சரி போ உள்ள முன்ன நம்ம வீட்டில் கிச்சன் அதே கிச்சன் தான். அந்த கண்ணா பின்னான்னு எல்லாமே அதே மாதிரி தான் இன்னுமே கிடக்கு. ஏன்னா இடம் வாங்க முடியாது. புதுசாக அதை பாருங்க, இது ஒரு வரவு. ஆமா இதுவும் புதுசு. ஃப்ரிட்ஜ் ஆமாம் இதுவும் புதுசு தான். கத்திங்க புள்ளாயோட ஒரு ரொம்ப பெரிய ஆசை ஃப்ரிட்ஜ் வாங்கணுங்கிறது. இந்த 5 வருஷத்துக்கு மேலே அவளோட ஆசை. எங்க அம்மா வீட்டுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போகும்போது நான் நினைச்சு எங்க எதிர்பார் ஆனா என்கிட்ட சொன்னதே இல்லை இது வரையும். ஏன்னா எனக்குமே இதெல்லாம் சரி இதெல்லாம் தேவைமா எப்படி சொல்லுவேன்னா, இந்த வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நம்மளும் வீடு கட்டி இதெல்லாம் வாங்க அப்படி சொல்லுவா. அது பெரிய வேலை, பெரிய ரொம்ப பெரிய அமௌண்ட். அது நம்மளால பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி என்ன சொல்றது, சின்ன சின்ன தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது முடியாது இல்ல, இது கூட டியூ போட்டு வாங்கலாம். வீடு டியூ போட்டு கட்ட முடியும். போட்டு வாங்கினா பிச்சை தான் எடுக்கணும். நம்ம நமக்கு தர மாட்டோம், எலிஜிபிள் கிடைக்கும். 30,000 லோனுக்கே நமக்கு 3 மாசம் ஆகுது அப்ரூவ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ல. ஆமா, அப்புறம் இங்க வந்து அழகா இருக்குதுங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து. ஒரு அது சாமி ரூமா தடுத்தாச்சு. இந்த சாமி ரூம் மாதிரி அழகா இருக்கு. ஆமா, ஒரு நல்ல விஷயம். ஜாமெல்லாம் கண்ணா பண்ணா போட்டு வச்சுட்டு கிடக்கு. ஆமா, இது இங்க என்னன்னா எதுவுமே எடுத்து அங்க வைக்க முடியாத சூழ்நிலை சுச்சுவேஷன். இதெல்லாம் சிவாவோட திங்ஸ், அதாவது அவன் படிக்க வச்சாமா, அதனால இங்கேயே வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இப்போ உடம்பு ரொம்ப வசதியா இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நீட்னஸா இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட வேலை கிடையாது. இதுதான் எப்பவும் போல கிச்சன், நம்மளோட கிச்சன். இப்போ உள்ள வாங்க லைட் விடுமா, என் பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க வச்சிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதில் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், அதனால அது ஆன்ல இருக்கு. என்னவா பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இந்த ரூம்ல வந்து முக்கியமா உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு பொருள் இருக்குதா, இதுதான் உங்களுக்கு தெரியாதானே? இப்போ இதெல்லாம் புதுசா இருக்கிறது. இதோ இந்த பீரோ ஒன்று வரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அந்த வீட்டில் நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது, இது ஃபுல்லாக ஒழுகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இந்த டிவி வாங்கியிருக்கோம், அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், இந்த ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்கோம். அப்புறம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம், பிரியாணி குண்டானே அதுக்கப்புறம் தான் வாங்கணும். யூடியூப் வந்து தான் ஒண்ணுனா எல்லாமே பண்ணோம். நாள் ஆசை. ஏன்னா பிரியாணி போட்டா நம்ம மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. குக்கர்ல, சின்ன குக்கர்ல வேற யாருக்குமே கொடுக்க முடியாதுல்ல. அதுல என்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பிரியாணி குண்டா ஃபர்ஸ்ட் நாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்க 3 பேர் இருந்தோம் ஸ்டார்டிங்ல. இப்ப 4 பேரா இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நினைப்பாங்க என்னடா சும்மா ஹோம் டூர் போடுது, திருடலாம். நீங்க திருடுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் டீப் தூக்கிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. அதனால ஹோம் டூர் போடுறோம். நான் இது எங்களோட லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் டூரை பொறுத்தளவுக்கு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஹோம் டூர் போட மாட்டேன். இது எவ்வளோதான் மாளிகை புது வீடு கட்டி தான் போடுவோம். சப்போஸ் ஏதாவது வீட்டில் ஆல்ட்ரேட் பண்ணுனா கண்டிப்பாக போடுவோம். இல்லை வாய்ப்பு இல்லை. இப்போ முடிவு பண்ணிட்டேங்க, வீடு கட்டுற வரையும் இதுக்கு மேலே நான் ஹோம் டூர் போட மாட்டேன். எனக்கும் பிடிக்கல, புது வீடு கட்டினா தான் போடுவேன். ஏன்னா புதுசா வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இல்லை இதுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபர் இப்போ குமியுது அப்படியே. நீ வேற ஏண்டிக்கு. அப்புறம் தான் பாருங்க, அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்காது மெயின் இந்த டப்பாவை ஏன் தூக்கி போடாம, அது ஃபுல்லா ஜாமான் கிடக்கு. வெறும் இந்த சில்வர் ஜாமான், வேஸ்ட் ஜாமான், அதெல்லாம் நாங்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் போடுறதுக்கு இடம் இல்லையா. இன்னும் அங்க இருக்கு அந்தாண்ட ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல வச்சுட்டா வீடு கொஞ்சம் பாக்குறதுக்கே நீட்டா இருக்கும். நம்மளும் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனால இதுல தாங்க வச்சிருக்கிறோம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க, எங்களோட போட்டோ ரொம்ப நாள் போட்டோ, சில்வர் பட்டனு,
இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா எங்க அம்மா வந்து சொன்னாங்க பாப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டானா இந்த மாதிரி அந்த காலத்துல கிளி பொம்மையாட்டம் ஒண்ணு இருக்குமா யானையில கட்டி அதோட பார்வை வந்து பாப்பா நல்லா பாப்பா பாத்துக்கிட்டே விளையாடமா அதனால இது போட்டேன் ரெண்டும் அவளுக்கு தொங்க விடுறோமோ இல்லையா வீட்டு டெக்கரேஷனுக்கு தொங்க விட்டுருக்கோம் 100 ரூபாய் சுமாரா எங்களால முடிஞ்சது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எதுக்காகனா கீச்சை இல்லம்மா சாவி திரும்ப சாவி அதிகமா மறந்து போயிடாரா அதனால ஃபர்ஸ்ட் எங்களுடைய யூடியூப் போட்டோ ஒண்ணு அப்படின்னா எங்க கிட்ட என் சிஸ்டர் என்னோட தெரிஞ்ச சிஸ்டர் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க எங்களை கேட்காமலே சர்ப்ரைஸ் எனக்கு எத்தனை போட்டோ தான் வந்தாலும் இதான் மெயின் இதுதான் இது ரெண்டும் தான் இது செகண்ட் இது நாங்க யூடியூப் வந்த புதுசு இதெல்லாம் இது ரெண்டுமே அதுக்கான அடையாளம். ஆனா கேலண்டர் 25ன்னு போட்டிருக்கோம். முத நாங்க வாங்கினது அதுதான் 24லயே நம்ம எங்களுக்கு அந்த கேலண்டர் கைக்கு வந்தது. ஆனா 25 போட்டு வந்தது. ஆமா அது வருஷம் முடிய போறப்ப எனக்கு கரெக்டா அதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டர் கொடுத்துட்டாங்க. என்னோட தங்கச்சி தான். உண்மையா இதுதான் எனக்கு எவ்வளவு நாளானாலும் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் எங்களோட வளர்ச்சி இதுதான் யூடியூப்ல. அதுக்கப்புறம் வந்ததுதான் இது ரெண்டாவதா நாங்க பண்ணதே. மூணாவதா நீங்க தான் இன்னும் பெருசா அந்த அளவுக்கு இது பண்ணணும். இன்னும் சப்போர்ட் பண்ணனும்னா காசு உங்களுக்கு கொடுக்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணனும். ஒத்துக்கறேன் நான். பண்ணிக்கணும். கண்டிப்பா பண்ணிக்கணும். அது எங்களுக்கே தெரியுது. எதுவுமே எடுத்த வேகம் வராது இல்ல. கொஞ்சமா ஒவ்வொன்னா தானே கத்துக்க முடியும். அதனாலங்க இதுதான் நாங்க வாங்கின அவார்டு நீங்க கொடுத்தது யூடியூப். இத பாக்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு இது சந்தோஷம். அன்னைக்கு கூட இந்த ஃப்ரிட்ஜ் டிவி இறக்கி வைக்க வந்தப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு யாரோ பாத்துட்டு இதை கேட்டாங்க. வந்தவங்களே என்ன நீங்க யூடியூபரா கேட்டவனே எனக்கு ஒரு சந்தோஷம். செம்ம சந்தோஷம். பரவாயில்லையே அப்படின்னு தாங்க ஹோம் டூர். நம்ம வீட்டில் சுற்றி காட்டுறதுக்குலாம் எதுவும் பெருசாக இருக்காது. இவ்வளோதான் இருக்கு. நம்மளும் கொஞ்சம் வளருவோம். எங்களுக்கே புரியுது. வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வீடு மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி பண்ணா போதும். அவ்வளோதாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்னா யூடியூப்பை சம்பாரிச்சு தான் இதெல்லாம் நீ வாங்கினீங்க கேட்டால் கிடையவே கிடையாது. யூடியூப்பால் எங்கள் வாழ்க்கையை மாறிச்சு. அதில் வந்து எடுத்து அதை ஒரு இது மாதிரி பண்ணுவோம். எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மாதம் 5000 வந்திருக்கா, அதில் 10000 ரூபாய் எடுத்து டீ வாங்கியாச்சு. 5000 ரூபாய் என்ன வீட்டு செலவாயிடும். அந்த மாதிரி தான். ஆனால் யூடியூப் மாசம் எடுக்கவே கிடையாது. இதுக்கு மேலே 4-5 மாசம். ஆனால் இந்த மாசம் பிறந்த மாசம் எங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தியா போச்சு. அப்பதான் இது அந்த காசை வச்சுதான் 5000 டியூ கட்டி எடுத்தோம். அதனால மாசம் போன்னு நினைச்சுக்கேன். ஆமா, ஏன்னா இதுல உண்மையை சொல்லணும்ல, எனக்கு கை வலிக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இதுல நான் மறைச்சோ ஒண்ணும் பண்ண போறதில்ல. இல்ல நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு பெரிய இடம் கிடையாது வருது. ஆனா ஸ்டார்டிங்ல எங்களை எல்லாம் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப்லாம் நம்பாதீங்க உங்களுக்கு. ஆனா நாங்க பிச்சை எடுக்கிற நேரத்துல கூட அந்த யூடியூப் எங்களுக்கு கை கொடுத்தது. அதனால இந்த வந்து கடவுள் மாதிரி தான் நான் சொல்லுவேன். எவ்வளவோ அதனால எனக்கு எப்படி சொல்ல ஹெல்ப் கிடைச்சது. யூடியூப் பணம் கொடுத்தது. நான் ரொம்ப தவிச்சு நின்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட 10 ரூபா பால் பாக்கெட்டு வாங்கின நேரத்துல கூட அவன் எனக்கு தரமாட்டான்ட்டான் அந்த 10 ரூபா காசை. ஆனால் சிகரெட் அடிக்க கூப்பிட்டு போவானுங்க. அந்த 10 ரூபா நான் எல்லாத்தையுமே விட்டேன். அன்னைக்கு தான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். எதுங்க அதை கையில் வச்சுறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கையை வலிக்குன்னு சொல்லி கொண்டு வச்சிட்டேன். எனக்கு அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ புரிஞ்சுதுன்னா, இவளை கல்யாணம் பண்ண அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக கட்டானானுங்க. குடிக்க மட்டும் அது வரைக்கும் நான் சுற்றிட்டு இருப்பேன் எல்லாமே ஒன்றா. அதுக்கப்புறம் பசி வீட்டில் பால் வாங்கணும்னு கேட்கும்போது எனக்கே அசிங்கமாக இருக்கும். அவங்களும் வச்சுக்கிட்டே இல்லைன்றவானுங்க. ஆனால் சரக்கு அடிக்க போடணும், சிகரெட் அடிப்போம். அப்போ புரிஞ்சு சரி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியம் இல்லை, நம்ம இதுக்கு மேலே ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணேன். இந்த யூடியூப் எல்லாருமே மேக்ஸிமம் நோட் பண்ணி பாருங்க. எல்லாருமே குடிக்கிறதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் காசு கொடுப்பாங்க. கஷ்டம்னா யாரும் சத்தியமாக தர மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவனுக்காவது ஃபோன் அடிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை வாங்கி மச்சான் நீ சரக்கு மேலே ஒரு 200 பண்ண போடுவான். வீட்டில் சுத்தமாக கஷ்டமாக இருக்கா. சாப்பாடு எல்லாம் கேட்டு பாருங்க, தரமாட்டான். சாப்பாடு உங்களுக்கு வாங்கியும் தரமாட்டான். அந்த குடினா எவ்வளோ அது. அதனால நான் அவனை தப்பு சொல்ல வரல. அது அவன் வளர்ந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே அப்படி தானே கோத்துக்கிட்டோம். அவங்க சேர்ந்ததே நம்ம அதனால தான் சேர்ந்தோம். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த யூடியூப்னு நான் ஆரம்பித்தேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, தொழிலோ எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு செல்லுனோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இன்னுமே செல்லு எங்கள் ஏரியாவில் எல்லாத்த விட கொஞ்சம் நல்லா நான் எல்லாமே பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இந்த யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்குன்னு ஒரு ஆசை, ஒரு ஃபோனு கடை வைக்கணும்னு ஒரு ஆசை. ஃபோன் சேல்ஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி ரிப்பேரு சாஃப்ட்வேர் அப்டேட்டு இந்த தெருவில் எங்கள் ஊர்லேயுமே சரி, அம்பாத்துலேயும் சரி, இங்கே பெண்ணாத்துலேயும் சரி, எங்கேயா இருந்தாலுமே ஃபோன் ரிப்பேர்னா இவர்கிட்ட தான் பண்ணி கொடுத்துருவாங்க. பிசிக்கல் ரிப்பேர் இல்லைங்க, உள்ள செட்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். பிசிக்கலா கத்துக்க ஏதாவது பாஸ்வேர்டு சில டைம் நம்ம அந்த மாதிரி பெரிய அறிவாளிலாம் இல்லை, சும்மா சொல்ல இல்லை, நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுனால. அப்புறம் நான் செல்லு அதிகமாக ஃபோன் நோண்டுவேன். என்ன பண்ணுவேன்னா, அப்போ என்னை கேட்டாங்க ஒருத்தவங்க, ஃபோன் ஒன்றா சோறு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு உள்ள அந்த ஞானம்,
ஏன் நம்ம செல்லுன்றதுலேயே நம்ம ஏன் காசு பார்க்கக்கூடாது, அதுக்கு என்ன வழின்னு தேடி பார்க்கும்போது இந்த யூடியூப் இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். வீடியோ போட ஆனால் கூச்சம். அதுக்கப்புறம் போடுமே லைஃப்பில் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தேன்னா அதெல்லாம் எடுத்து வீடியோஸ் போடுறது, லைஃப்பில் என்ன பண்ணுறனோ போடுறது, மூலிகை பற்றி போட்டுக்கும்போது அப்புறம் நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இந்த அளவுக்கு வந்தேன். இன்னமும் அப்படியே போயிட்டுருக்குது. இது ஹோம் டூருங்கிறத தாண்டி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயத்த வாங்கிட்டேன், வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் தோட்டத்துக்கு கேட்ட போகிறாங்க. நான் இந்த இடத்துல நிறைய டைம் வைக்கூட்டு வந்துருக்கேங்க. இதில் மழை டைமில் பொத்து கீழே வந்துடும் வைக்கூட்டு. ஆமாம் வழுக்குதான். அப்புறம் என்னன்னா நாங்கள் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு இது ஒரு கனவுன்னே சொல்லலாம். இந்த வாட்டர் லைன் எங்களுடைய கனவுனே, எங்களோட பொழப்ப பல நாள் வீணாக்கிறதுக்கு இந்த தண்ணி ஒரு காரணம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வேலைக்கு போக முடியாம நான் போகாம இருந்தேன். சொல்ல போனா நான் இப்ப செகண்ட் பிரெக்னன்ட் ஆனப்பதான் இவரு பிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அங்க போய் பிடிச்சிட்டு மாசமா இருப்பேன். அப்பவுமே இடுப்புல ஒரு குடம், கையில ஒரு குடம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட பேசுவாங்க, என்ன எங்களுக்கு எல்லாம் தூக்க தெரியாம தான் நாங்க வயசானவங்க எல்லாம் தூக்காம இருக்கிறோமா, அது போல தூக்கணும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும், என்ன நீ மாசமா இருந்துட்டு இப்படி 2 குடம் தூக்குறேன்னா கேட்பாங்க. ஆனா நான் அவங்க பேச்சு கேட்கவே மாட்டேன். இப்படி தூக்கிட்டு வந்தாதானே உடனே டக்குன்னு வேலை முடியுது. எத்தனை ஒரு குடமா எத்தனை டைம் போறது அப்படின்ட்டு 2 குடமா தூக்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல பண்ற, அது உண்மையா என்னன்னு தெரியல, எங்க ஊர்ல 20,000 எவ்வளவு கட்டினேன், 13,000 ரூபா உள்ள மட்டும் கட்டினேன் டெபாசிட் மட்டும். அது ஜாமான் எல்லாம் 18-19 ரூபா வந்துருச்சுங்க. உண்மையாவே எங்களுடைய கனவுன்னா அது இதுலயும் ஒண்ணு 2 இது எங்களுக்கு விஷயம் என்னன்னா, ஒண்ணு பைப் லைன் எடுக்கணும், இன்னொன்னு பாத்ரூம் கட்டணும்ங்கிறது எங்களுடைய கனவு. ஒரு கனவு நிறைவேறிடுச்சு. ஆனா நான் இங்க ஒரு பாத்ரூம் கட்டுறது ரொம்ப சாத்தியம் இல்லைங்க. இன்னொரு கனவு எப்பன்னு தெரியலங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டானது. லைஃப் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக்ஸ் கொஞ்சம் இருக்குது வீட்டில். எப்படி சொல்கிறது, எலக்ட்ரானிக் ஐட்டமாஸ் இருக்கலாம், எது வேணால் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நிலை தான். அதுக்கே சொல்லுவோம் இவங்க ரொம்ப கீழ்த்தட்டான குடும்பம் அப்படின்னு கமெண்ட்லாம் வரும். நாங்கள் அது ஒரு பைத்தியம். கீழ்த்தட்டான குடும்பம் இந்தியாவில் 100க்கு 78% மேலே இருக்குது, புரியுதா? அப்போ வந்து நாங்கள் கீழ்த்தட்டான குடும்பம் தான், இருந்தாலும் ரொம்ப கீழ்த்தனமான குடும்பம் இல்லைங்கிறது அது அவங்களுக்கு தெரியாது போல. தேவையில்லாமல் எனக்கு அது கோவம் வந்ததுங்க. முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, உட்காரமா ரியாக்ட் பண்ணுவேன் எல்லா விஷயத்துக்கும், உடனே ரியாக்ட். யாராவது திட்டினானா பதிலுக்கு வந்து திட்டுவேன், எவனாவது அசிங்கமாக திட்டினா பதிலுக்கு நான் அசிங்கமாக. இப்போ நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுங்களாம் நம்மளை ஏதாவது சொல்லி நம்ம என்ன பண்ணலாம். எனக்கு திட்டுறதெல்லாம் பிடிக்காதுங்க உண்மையாலுமே. எந்த பேட் கமெண்ட் இருந்தாலும் கண்டுக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னமோ தெரியலங்க. ஆனால் நம்மளுடைய ஹோம் டூர் இதுதாங்க வீடியோ. ஆனால் உங்களுக்கே தெரியும், முன்ன நாங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட ஹோம் டூருக்கும் இப்போ போடுற ஹோம் டூருக்கும் எவ்வளவோ வித்தியாசம். லைஃபே மாறி இருக்கு. உண்மைதான். ஆமாம், சீரியஸாலும் அதுவும் மாறி இருக்குன்னா உண்மையாக எப்போ மன நிம்மதியோட எப்போ தெரியுமாங்க சொல்லுவேன், இந்த டியூவை முடிச்சாதாங்க சீரியஸாலும் நான் அப்போதான் மன நிறைவோடு சொல்லுவேன், அப்பா இத்தனை மாற்றம் வந்திருக்குன்னு. அதை ஃபுல்லாக அவ்வளோதாங்க. இதான் நம்ம வீட்டு ஹோம் டூரு. அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, அதனால் வீடியோ வந்து பாதியில் கட் பண்ணிட்டேன். இந்த டியூ மட்டும் இல்லை, நமக்கு கொஞ்சம் சில்லறை கடனும் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருக்கேன், 2 லட்ச ரூபா பக்கமாக இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் அதை அடைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம பசங்க ஸ்கூல் ஃபீஸு, நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவ்வளோதாங்க. அது போதும். அவன் சிவா நல்லா படிச்சு, அதாவது நான் இன்றைக்கி வீணாக போன காரணம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சரியில்லாமல் அவங்க இந்த நேரமாக சண்டையை போட்டுக்கிட்டு படிக்கிற ஒரு மனநிலையை எனக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அவனை ஜாலி மைண்டடாகவே வச்சுருந்து அவனுக்குள்ளே படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நாங்கள் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை மறக்க மாட்டேன். எனக்கும் என் ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள், அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடும்பம் மாதிரி தான். நான் உங்கள் இன்ஜின் நக்கறேன்லாம் நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். அது எனக்கே தெரியும், ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓவராக பேசும்போது அது ரொம்ப கீழ்த்தனமாக இருக்கும். ரொம்ப ஒருத்தவங்களை நம்ம நெஞ்ச நக்கவும் கூடாது, காலை நக்கவும் கூடாது. இதனால சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி எனக்கு நீங்கள் இந்த ஒரு மனசாட்சிப்படி உண்மையை தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா ஒரு சூழல்ல இருந்து என்னை நீங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க, அதான் உண்மை. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே ஆதரவு கொடுக்கணும். நான் உயிரோட என் பொண்டாட்டி நாங்களாம் உயிரோட இருக்கிற இந்த ஆதரவு கொடுக்கணும், யூடியூப் உயிரோட இருக்கிறவங்க கொடுக்கணும். பாய்ங்க. ஆமா, வயசாகி 100 வயசு கிழவங்க கூட நாங்கள் ரீல்ஸ் போடுவோம். ஆமா, நான்லாம் யோசிச்சு பார்ப்போங்க, அப்புறம் வரைக்கும் கிழவங்க ஆயிட்டாலும் நம்ம ரீல்ஸ் போடுவோமா, அப்போ வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஆமாம்,
நான் இதோட இந்த வீடியோ முடிவடைகிறதுங்க. பாய். பாய்.